அவை இப்போது கொண்டாடி மகிழ்கிறது. பல்லாயிரக்கணக்கான பாடல்கள் 40 தமிழ் கேட்க வேண்டும் என்று தமிழ் கவி பேரரசை கொண்டாடுவதற்கான நேரம் இது. ஒப்பற்ற தமிழால் உலகெங்கும் பரப்பி பல்வேறுபட்ட விருதுகளை சேர்த்து குவித்து தமிழால் இவர் பெயர் உயர்ந்திருக்கிறது. கவி பேரரசு வைரமுத்து அவர்களை நாங்கள் உங்கள் கரவொலிகளோடு இந்த வேளையில் அன்போடு இந்த வேலையை அழைக்கிறோம். பாடலாசிரியராக, கவிஞராக, நாவலாசிரியராக இன்று வடக்கிலே அதிகமான இடங்களில் மின்வெட்டு நாளிலே இங்கு மின்சாரம் போல வந்திருக்கிற வைரமுத்துவை நாங்கள் வரவேற்கிறோம். பல்லாயிரக்கணக்கான பாடல்கள், 40 ஆண்டுகளுக்கு மேலான திரைப்பயணம், பத்மஸ்ரீ, பத்மபூஷன், சாகித்ய அகாடமியுடைய விருதுகள் என்று சொல்லி தமிழே பெருமை கொள்கிற பல தளங்களை தனக்காய் மாற்றிக் கொடுத்து ஒப்பற்ற பேராளுமை கவி பேரரசு வைரமுத்துவை இந்த அவை இப்போது கொண்டாடி மகிழ்கிறது. இருவருக்கும் வாழ்த்துகள். இவர் தமிழால், தமிழ் உச்சரிப்பால் இந்த உலகமே வகையுறும். அன்போடு நாங்கள் மேடை கலைக்கிறோம் கவி பேரரசு வைரமுத்து அவர்களை தன்னுடைய உரைக்காக. எங்களை எல்லாம் ஈழத் திருமண்ணுக்கு அழைத்து அன்பும் மகிழ்ச்சியும் கொடுத்து ஈழத்து தமிழ் திரைப்படத்தை கலையாக்கம் செய்து கொண்டிருக்கும் என்னுடைய அன்பு சகோதரர் பாஸ்கரன் கந்தையா அவர்களே, என் அருமை சகோதரர் வசந்த பவன் ரவி அவர்களே, கல்வியாளர்களே, கலையாளர்களே, பெருமைக்குரிய சகோதரர்களே, ஊடக உறவுகளே, தயாரிப்பாளர் தேனப்பன், நடிகர் ரஞ்சித், இயக்குனர் பாண்டிராஜ், இயக்குனர் நித்திலன், இயக்குனர் நடிகர் சிங்கம்புலி போன்ற அருமை கலைஞர்களே, பெருந்திரளாக இங்கே வந்து கூடியிருக்கும் என் உதிரத்தின் உறவுகளே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர்களே, ஒரு வேண்டுகோள், எனக்காக சில நிமிடங்கள் உங்கள் கைபேசிகளை அணைத்து விட முடியுமா? உங்கள் இதயத்தை மட்டும் திறந்து வைத்துக் கொள்ள முடியுமா? உங்கள் காதுகளை என் உதடுகளுக்கு பக்கத்தில் கொண்டு வந்து காத்திருக்க செய்ய முடியுமா? உங்கள் கண்களும் எனது கண்களும் ஒரே புள்ளியில் சந்தித்துக் கொள்ளுமா? நான் பேசுகிற தமிழ் உங்களுக்கும் எனக்கும் மத்தியில் ஓர் அத்வைத நிலையை உருவாக்குமா என்று உங்களை எல்லாம் அன்போடு கேட்டுக் கொள்கிறேன். நான் பாஸ்கரன் கந்தையா அவர்களை பாராட்டுகிறேன். இந்த சொற்களை நான் எண்ணியே சொல்கிறேன். பாஸ்கரன் கந்தையாவை பாராட்டுகிறேன் என்றால் மில்லர் என்ற திரைப்படத்தை கொண்டாட போகிறாரே அதற்காக அல்ல. இன்றைக்கு ஓர் 560 பேர்களை இந்த ஒரே கூரையின் கீழ் கொண்டு குவித்திருக்கிறாரே அதற்காக அல்ல.
இத்தனை அறிவார்ந்த பெருமக்களை அறிமுகம் செய்து கொள்ளும் வாய்ப்புக்காக அல்ல. நான் அவரை பாராட்டுவதெல்லாம் எந்த மண்ணுக்கு சென்றாலும் சொந்த மண்ணை மறவாத உங்களுடைய தாய்மண்ணின் பற்றுக்காக, அந்த அன்புக்காக ஈழ மண்ணை, தாய் மண்ணை, ஈழத் தமிழர்களை, உறவுகளை மறந்து விடாமல் நான் பெற்ற இன்பம் பெருக என் தாயகம் என்று உணர்வோடு இந்த மண்ணுக்கே வந்து எத்தனையோ நற்பணிகளை செய்து கொண்டிருக்கிறீர்களே, அதற்காக உங்கள் முதலீடுகளை 2 வழியாக செய்கிறீர்கள். ஒன்று கடனிலே முதலீடு செய்தீர்கள், இன்னொன்று கலையிலே முதலீடு செய்திருக்கிறீர்கள். இந்த 2 முதலீடும் பல்கி பெருக வேண்டும் என்று உங்களை நான் வாழ்த்துகிறேன். நண்பர்களே, இந்த மண்ணிலே, யாழ்ப்பாணம் என்ற திருமண்ணிலே, அள்ளி தின்ன வேண்டிய மண்ணிலே தோண்டி பார்த்தால் கண்ணீரும் ரத்தமும் இன்னும் மூடிக்கொண்டிருக்கிற மண்ணிலே, இன்னும் கொஞ்சம் ஆழம் தோண்டி பார்த்தால் எங்கள் மூதாதையரின் எலும்பு கூடுகள் கிடக்கிற மண்ணிலே, காற்றை கேட்டால் தியாகங்கள் பேசுகிற மண்ணிலே, பனைமரங்களை கேட்டால் எங்கள் உயிர் தியாகங்களை உச்சரித்து பேசுகிற பனைமரங்கள் வாழுகிற மண்ணிலே நின்று கொண்டு பேசுகிறேன். இந்த மண்ணில் 3.5 லட்சம் தமிழர்கள் மட்டும் இருக்கிறீர்கள். யாழ்ப்பாண மண்ணில் இந்த மண்ணை விட்டு வெளியே போனவர்கள் 15 லட்சம் தமிழர்கள். இந்த யாழ்ப்பாண மண்ணை விட்டு மட்டுமல்ல, இந்த இலங்கை மண்ணிலிருந்து வெளியே போன மொத்த தமிழர்கள் எண்ணிக்கை ஒரு 15 லட்சம். இங்கே வாழுகிற தமிழர்களின் எண்ணிக்கை 3.5 லட்சம். இந்த 15 லட்சம் தமிழர்களில் எத்தனை சதவிகிதம் தாய் மண்ணுக்கு திரும்பி வந்து வாழ்வதற்கு சிந்தை தயாராக இருக்கிறார்கள் என்று கேட்டால் 1 விழுக்காடு என்று பதில் வருகிறது. 1 விழுக்காடு மக்கள் மட்டுமே திரும்பி வருவதற்கு வாய்ப்பு உள்ள இந்த திருமண்ணில் என் வாழ்வு, என் வளம், என் உடல், பொருள், ஆவி, கலை, காதல் எல்லாவற்றையும் இந்த மண்ணுக்கே, தாய் மண்ணுக்கே அர்ப்பணிக்கிறேன் என்று இங்கே வந்து குடியிருக்கிற பாஸ்கரன் கந்தையாவை நீங்கள் கரவலை செய்து பாராட்டி தமிழர்களை எல்லாம் இந்த மண்ணுக்கு வரவேற்க வேண்டும். உலகத்தில் வாழுகிற ஈழத் தமிழ் உறவுகளே, என் சொந்தங்களே, என் நண்பர்களே, என் சகோதர சகோதரிகளே, உங்களோடு உரையாட வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். உங்கள் மண்ணில் நான் இருக்கிறேன். நமது மண் என்று சொல்லுவதற்கு வரலாறு இடமளித்தாலும் கூட உங்கள் மண் என்று சொல்வதற்குத்தான் பூகோளம் எனக்கு அனுமதித்திருக்கிறது. பூகோள சொல்லாக்கத்தின்படி தமிழர்களே, உங்கள் மண்ணில் யாழ்ப்பாணத்தில் நின்று கொண்டு உங்களோடு உரையாடுகிறேன். சௌக்கியம், யாழ்ப்பாணம் சௌக்கியம், யாழ்ப்பாணத்து தென்னை மரங்கள் சௌக்கியம், யாழ்ப்பாணத்து பனை மரங்கள் சௌக்கியம், சாவகச்சேரி சௌக்கியம், சாவகச்சேரியில் இருக்கக்கூடிய சோலைகள் சௌக்கியம், புத்தூர் சௌக்கியம், புத்தூரில் பறக்கிற பறவைகள் சௌக்கியம், இன்னும் சொல்ல போனால் பருத்தித்துறை சௌக்கியம், பருத்தித்துறைக்கு பக்கத்தில் இருக்கிற கிராமங்கள் சௌக்கியம், உங்கள் வேப்ப மரங்கள் சௌக்கியம், நீங்கள் ஓடி ஆடிய வீதிகள் சௌக்கியம், உங்கள் பள்ளிக்கூடங்கள் சௌக்கியம், இன்னும் நீங்கள் விட்டு வைத்திருக்கிற மூதாதைகள் எல்லாம் சௌக்கியம். நீங்கள் நலமா என்று கேட்கத்தான் யாழ்ப்பாணம் மண்ணிலிருந்து நான் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். தோழர்களே, நண்பர்களே, எல்லாம் சௌக்கியம் என்று சொன்னாயே வைரமுத்து, எங்கள் ஊர் காற்று சௌக்கியமா என்று நீங்கள் கேட்பது என் காதில் விழுகிறது. இல்லை, காற்று மட்டும் சௌக்கியம் இல்லை. ஏனென்றால் நாங்கள் வீசுகிறோம். இங்கே வாழுகிற ஒவ்வொரு தமிழரும் சுவாசிப்பதற்காக, எல்லா தமிழர்களும் சுவாசிப்பதற்காக வீசுகின்ற எங்களை எல்லா தமிழரும் சுவாசிக்க முடியாமல்
பல லட்சம் தமிழன் கடலாண்டி போய்விட்டானே என்று காற்று வருந்துகிறது தோழர்களே. தன்னை சுவாசிக்க தமிழன் இல்லாமல் காற்று மட்டும் வாழுகிறது, காற்று மட்டும் புறம்புகிறது, காற்று மட்டும் பனை மரங்களோடு முட்டி முட்டி ஓசையிடுகிறது என்று எனக்கு தோன்றுகிறது. நீங்கள் வாழ்க, எங்கிருந்தாலும் தமிழ் உணர்வோடு வாழ்க, எங்கிருந்தாலும் தமிழோடு வாழ்க. உங்கள் பிள்ளைகளுக்கு தமிழ் சொல்லிக் கொடுத்து வாழ்க, உங்கள் பிள்ளைகளுக்கு தமிழ் பண்பாட்டை கற்றுக் கொடுத்து வாழ்க. உங்கள் தலைமுறை வரைக்கும் உங்கள் ஊர் உங்களுக்கு காதலாக இருக்கிறது, இங்கு வர வேண்டும் என்ற துடிப்பு இருக்கிறது. உங்கள் பிள்ளைகளுக்கும் இந்த தாய் மண்ணுக்கு வர வேண்டும் என்ற துடிப்பு அருந்து விடாமல் பார்த்துக் கொள்ள வேண்டியது உங்களுடைய கடமை என்று உங்களை பார்த்து கேட்கிறேன். மில்லருக்கு என் வாழ்த்துக்கள், தம்பி ரீகனுக்கு என் வாழ்த்துக்கள், இயக்குனர் சிவராஜ் வாழ்த்துக்கள், இசையமைப்பாளர் மதீசன் என் வாழ்த்துக்கள், தம்பி பாடலாசிரியர் அஸ்மின் வாழ்த்துக்கள். ரீகன் சொன்ன போது ஒன்றுக்காக நீங்கள் கைதட்டினீர்கள். இப்போது நான் பாஸ்கரன் கந்தையாவின் மகனாக அறியப்படுகிறேன். இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும், இந்த ரீகன் தான் பாஸ்கரன் கந்தையாவின் தந்தை என்று இந்த உலகம் சொல்லுமாறு நான் வாழப் போகிறேன், சாதிக்க போகிறேன் என்று சபதம் எடுத்திருக்கிறார் அந்த தம்பி. அந்த சபதம் வெற்றி பெற வேண்டும் என்று உங்கள் அத்தனை பேரின் சார்பிலும் நான் வாழ்த்துகிறேன். இப்படித்தான் வேண்டும் இளைஞர்கள், இப்படித்தான் வேண்டும் துடிப்பு, இப்படித்தான் எடுக்க வேண்டும் அறைகூவல். ஏனென்றால் இந்த வாழ்க்கை ஒன்றும் சுலபமானதில்லை. இந்த வாழ்க்கை இன்பத்தோடு பிறந்ததில்லை. துன்பத்துக்கு மத்தியில் இன்பம் தேடுவதுதான் மனித வாழ்க்கை. வாழ்க்கை என்பது ஒரு தேன்கூடு போன்றது. அந்த தேன்கூட்டில் தேனெடுப்பது என்பது அத்தனை சுலபம் அல்ல தோழர்களே. அந்த சுலபத்தை அவ்வளவு எளிதில் இணைந்துவிட முடியாது. போராடித்தான் நீங்கள் பெற வேண்டும். மில்லர் என்ற கதை, நீங்கள் எதை கருதி கொண்டிருக்கிறீர்களோ அந்த தலைப்பை மட்டும் எடுத்துக்கொண்ட கதை. ஒரு மாவீரனின் பெயரை, ஒரு மாவீரனின் தியாகத்தை, ஒரு மாவீரனின் உணர்ச்சியை, அவனுடைய போராட்ட குணத்தை, போர்க்குணத்தை மட்டும் தலைப்பாக கொண்டு ஒரு கால்பந்தாட்ட வீரனின் கதையாக இந்த கதை உருவாகி கொண்டிருக்கிறது. நீங்கள் உனக்கு சில செய்திகள் சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். நீ கற்றுக்கொள்ள வேண்டியது 2. ஒன்று நடிப்பு. நடிப்பு என்பது இப்போது நடிப்பு என்று இல்லை. நடிப்பு என்பது நடித்தல் என்ற கட்டத்தை கடந்து இருத்தல் என்ற கட்டத்திற்கு மாறி இருக்கிறது. நடிகராக நீ நடிக்காதே, நடித்து தொலையாதே. நீ நடிப்பது தெரியக்கூடாது. உன்னுடைய எக்ஸ்பிரஷன் should be in control. ஒரு கட்டுப்பாட்டில் இருக்கட்டும் உன் வெளிப்பாடுகள். நீ நடிப்பதாக நான் உணரக்கூடாது. நடிப்பதற்கு உன் கண்ணத்து சதை துடிக்கிற துடிப்பு எனக்கு வேண்டாம். உன் கைவிரல்கள் பாடிக்கிற சங்கீதம் எனக்கு வேண்டாம். உன் உடல் மொழி எனக்கு தேவையில்லை. நீ நடி, ஆனால் நடிப்பதை நான் உணராத மாதிரி நடி. நடிப்பு என்பதை நீ கயிறு கட்டி இழுக்காமல், நடிப்பு என்பது உன் சுவாசம் போல இயல்பாக இருக்கட்டும். சுவாசிப்பதற்கு நீ முயற்சி செய்யவில்லை, அது அனிச்சை செயல். சுவாசம் எப்படி அனிச்சை செயலாகிறதோ அப்படியே நடிப்பு என்பதும் அனிச்சை செயலாக இருக்க வேண்டும் என்று நவீன உலகம் எதிர்பார்க்கிறது. நடிகர் தலைவர் சிவாஜி பேசிட்டு இருந்தார். நான் நடிக்க விரும்புகிறேன், சாகும் வரைக்கும் நடிக்க விரும்புகிறேன், நான் நடித்துக் கொண்டே சாக விரும்புகிறேன். சொன்னது யாரு? நடிகர் தலைவர் சிவாஜி. பேசி உட்கார்ந்தாரு. நாகேஷ் அடுத்து பேச வந்தாரு. நடிகர் தலைவர் சொன்னாரு, நான் நடித்துக் கொண்டே சாக விரும்புகிறேன். அதை சிவாஜி மட்டும்தான் சொல்லலாம், வேற யாரும் சொல்லக்கூடாது. ஏன்னா
நீ நடிக்கும் போதுதான் பல பேர் செத்துக்கிட்டு இருக்கானே. நாகே சொன்னது ஆதீனம் எப்படி ரசிக்கிறார், ஆதீனத்திற்குள் எவ்வளவு கலை உணர்ச்சி இருக்கிறது என்பதை கண்டறிந்து விட்டேன். காவி சட்டைக்குள் கலை கொஞ்சிக் கொண்டிருக்கிறது என்பதை நான் இந்த இடத்தில் இருந்து கண்டுகொண்டேன். வாழ்க கலையை கடக்க முடியாது, கலையை கடக்க முடியாது. அதாவது காவி சட்டையை கடந்திருக்கலாம் இளங்கோவடிகள், ஆனால் காவியம் எழுதுகிறவர்களானே காவியம் இருக்க, அதாவது எல்லாவற்றையும் துறந்து விட்ட இளங்கோவடிகள் கூட தன்னுடைய காவிய காணலை தமிழை துறக்க முடியவில்லையே. ஆசையை துறந்த இளங்கோவடிகள் தமிழை துறக்க முடியவில்லை. காவி கட்டிய இளங்கோவடிகள் காவியத்தை துறக்க முடியவில்லை. அப்படித்தான் காவி கட்டிய பெரியவர் கலையை துறக்க முடியாமல் கொண்டாடுகிறார், கூத்தாடுகிறார், மகிழ்கிறார். அப்படித்தான் இருக்க வேண்டும். நீங்கள் நடித்தலை இருத்தல் என்று கொண்டு வர வேண்டும். அப்படி கொண்டு வந்தால் தமிழுக்கு இன்னொரு நல்ல கலைஞன் கிடைத்தார் என்று அகில உலக தமிழ் உலகம் உன்னை கொண்டாடும்படி நீ விளக்க வேண்டும் என்று உன்னை வாழ்த்துகிறேன். நண்பர்களே, ஒன்று சொன்னேன், நடித்தல் என்பது நடித்தல் அல்ல, இருத்தல். இதை கற்றுக்கொள்ள வேண்டும். இன்னொன்று நீ கற்றுக்கொள்ள வேண்டும் தம்பி, மிக முக்கியமாக அவமானத்தை தாங்க கற்றுக்கொள்ள வேண்டும். இழிவுகளை ஏற்க கற்றுக்கொள்ள வேண்டும். தோல்விக்கு தோள்களை தயாரிக்க வேண்டும். தோல்விக்கு தோள்களை தயாரிக்கிறவனும் அவமானத்தை தாங்குவதற்கு நெஞ்சை அகலப்படுத்திக் கொள்கிறவனும் ஏமாற்றத்தை தாங்கிக் கொள்வதற்கு இருதயத்தை எரிவுபடுத்திக் கொள்கிறவனும் இந்த துறையில் மட்டுமல்ல எந்த துறையில் வெற்றி பெறுவார். நான் ஒரு சம்பவம் சொல்லட்டுமா? 1940களில் ஒரு திரைப்படம், ஒரு நடிகர் நடித்துக் கொண்டிருக்கிறார். இயக்குனர் எல்லிசார் டங்கன் என்ற அமெரிக்கர். அந்த அமெரிக்கரின் கார் நகர்கிறது. ஒரு நடிகர், அந்த படத்தில் நடித்த நடிகர் அந்த காருக்கு பின்னாலே ஓடிக்கொண்டிருக்கிறார். கார் இன்னும் வேகம் எடுக்கவில்லை, மெல்ல போய் கொண்டிருக்கிறது. ஓடுகிறார். என்ன ஓடிவா? அவர் கேட்கிறார், என்ன வேணும் சார்? மன்னிக்கணும், எனக்கு ஒரே ஒரு க்ளோஸ்அப் இந்த படத்துல நடிக்கிறது நான் தான் என்று என் வீட்டார் தெரிந்து கொள்ளட்டும். முதல்ல ஒரு நடிகர், ஒரு கலைஞன் அங்கீகாரம் தேடுவது தன் தாய்க்கு, தந்தைக்கு, மனைவிக்கு, தன்னுடைய சகோதரிக்கு, சகோதரனுக்கு. நான் தான் இந்த படத்துல என் தம்பி நடித்திருக்கிறார், என் மகன் நடித்திருக்கிறார், என் மைத்துடன் நடித்திருக்கிறார் என்று குடும்பத்தார் அங்கீகரிக்க வேண்டும். அதற்குத்தான் ஓர் இளைஞன் துடிக்கிறான், தன் அங்கீகாரம். அந்த நடிகர் கேட்கிறார், எனக்கு ஒரே ஒரு க்ளோஸ்அப், வீட்டார் என்னை மதிக்க வேண்டும். அதுக்கு எல்லிசார் டங்கன் சொல்றார், க்ளோஸ்அப்பா உனக்கா? ஒரு பல்லு தட்டு பல் வருது, உன் பல்லு எத்து பல்லா இருக்கு, உன் பல்லு வெளியே நீட்டிக்கிட்டு இருக்கு. உனக்கு க்ளோஸ்அப் போட்டா நாட்டுல சிரிச்சிருவாங்க. எனக்கு டைரக்ஷன் தெரியலன்னு தயாரிப்பாளர் என்னை துரத்திடுவார். உனக்கு க்ளோஸ்அப் போட முடியாது, போ. க்ளோஸ்அப் போட முடியாது என்று சொன்னவர் எல்லிசார் டங்கன். எனக்கு ஒரே ஒரு க்ளோஸ்அப் போடு என்று கேட்டவர் மக்கள் திலகம் எம்.ஜி. ராமச்சந்திரன். நம்புவீர்களா? எந்த முகத்துக்காக தமிழ்நாடு காத்திருந்ததோ, எந்த முகத்துக்காக தமிழ்நாட்டையே மக்கள் எழுதி வைத்தார்களோ, எந்த முகத்துக்காக பாமரன் 10 மணி நேரம் காத்திருந்தானோ, எந்த முகத்துக்காக வீட்டு கதவுகள் காத்திருந்தனவோ, எந்த முகத்துக்காக சுவரொட்டிகள் இழிக்கப்படாமல் இருந்தனவோ, அந்த முகத்துக்கு சொந்தக்காரருக்கு கிடைத்த முதல் வெகுமானம் அவமானம். அது ஒரு முகத்துக்கு க்ளோஸ்அப் போட முடியாது பிரதர், போட்டா என்னையே தயாரிப்பாளர் தூக்கிடுவான், உன் பல்லு மேல எத்திக்கிட்டு இருக்கு, வேண்டாம். இப்படி சொல்லப்பட்டவர் எம்.ஜி. ராமச்சந்திரன்.
ஒரு படம் 7000 அடி முடிந்திருக்கிறது. 7000 அடி முடித்தவுடன் அந்த படத்தை போட்டு பார்க்கிறார்கள். தயாரிப்பாளர் படம் பார்க்கிறார், எடிட்டர் படம் பார்க்கிறார், இயக்குனர் படம் பார்க்கிறார். இத்தனை பேரும் படம் பார்த்துவிட்டு இந்த படத்தை எடுத்ததோடு நிறுத்திக் கொள்வோம், வேண்டாம் என்கிறார்கள். என்ன சொல்றீங்க? இந்த கதாநாயகன் சரி சொன்னவுடன் விசிலடிக்கிற கூட்டம் யாழ்ப்பாணத்தில் யாழ்ப்பாணத்தில் தமிழுக்கு கைதட்டாமல் எந்த மண்ணில் கைதட்டுவார்? நீங்கள் பாருங்கள். தயவு செய்து வாத்தியங்களை கொஞ்சம் 40 விழுக்காடு வாத்தியத்தை வைத்துக் கொண்டு 60 விழுக்காடு தமிழுக்கு ஏற்றுங்கள். தமிழ் கேட்க வேண்டும் என்று தமிழன் துடிக்கிறான். பாலும் பழமும்